மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியமைக்காக தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கிறது தூத்துக்குடியைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று. அது குறித்து விரிவாக பார்ப்போம். பார்வை மாற்றுத்திறனாளிகள், கை கால்கள் பாதிக்கப்பட்டோர், மனநலம் குன்றியோர் என இங்கு பணிபுரிபவர்களில் 80% பேர் மாற்றுத்திறனாளிகளே. தூத்துக்குடி சில்வர்புரம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது சந்தானம் பாலிபேக் என்ற இந்த பேக்கேஜிங் நிறுவனம். சந்தானம், கண்ணன், ஜெயக்குமார், மோகனசுந்தரம், ராஜேந்திரன் என 5 சகோதரர்கள் இணைந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். அரிசி பை, உரமூட்டைக்கு தேவையான பைகள், ஜவுளி கடைகளுக்கு தேவையான பைகள் உள்ளிட்டவை இங்கு தயாரிக்கப்படுகின்றன. அவரவரின் திறமை அறிந்து அதற்கேற்ற வேலைகள் கொடுக்கப்படுகின்றன, பயிற்றுவிக்கப்படுகின்றன. தங்கள் உடற்குறை குறித்து எந்த மனக்குறையும் இல்லாமல் உற்சாகத்துடன் வேலை செய்கின்றனர் இங்குள்ளவர்கள். அவங்கவுங்களுக்கு என்னென்ன அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு கொடுப்பேன். அதே மாதிரி அவங்கள வேற யாருமா நினைக்க மாட்டேன். என்னுடைய பிரதர் சிஸ்டராக தான் நினைக்கிறேன். நாங்கள் 19 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம். இங்கே வேலை செய்யல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இங்கே மாற்றுத்திறனாளிகளுங்கிற ஒரு குறை இல்லாமல் குடும்பத்தில் ஒருவராக தான் பார்த்து எந்த குறை நிறைய இருந்தாலும் பேசி எல்லாத்தையும் சீர் பண்ணி நல்லா சந்தோஷமாக வேலை கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வரும் காலத்தில் மேலும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என கூறுகிறார் நிறுவன உரிமையாளர்களில் ஒருவரான ஜெயக்குமார். சுதந்திர தின விழாவில் தமிழக அரசின் விருது கிடைத்ததையும் குறிப்பிட்டு மகிழ்ந்தார் அவர். ஒரு பேரோட சேர்ந்து இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணும் போது இவங்களால முயன்ற வேலைகள் இவங்க பண்றாங்க. இவங்க பண்றதுனால நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம். அவங்க குடும்பத்திலேயே இவங்க ஒரு வேலைக்கு போறதுனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இதனால என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, ஒரு மாற்றுத்திறனாளி நம்ம கம்பெனியில வேலை பார்க்கறதுனால அவங்களோட சிறப்பு நல்லா இருக்கனால நல்லா இருக்குன்னு நினைக்கும். இதையும் பாராட்டி தமிழக முதலமைச்சர் எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த கம்பெனிகளுக்கு, எங்களோட சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் கம்பெனிக்கு அவார்டு கொடுத்து எங்களை 78வது சுதந்திர தினத்தன்று பாராட்டி எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. மாற்றுத்திறனாளி தொழிலாளர்களின் நலனுக்காக மேலும் சில திட்டத்தை வைத்துள்ளதாகவும் கூறுகின்றனர் சந்தானம் சகோதரர்கள். புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ராஜன்.